நம்ம தொடர்ந்து ஹெல்த் டிப்ஸ் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் பத்தி பார்க்க போறோம். இந்த ட்ரிங்க் குடிச்சு பாருங்க, உங்களுக்கு ரெகுலரா என்ன ஆகும், வரக்கூடிய கால் வலி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சரியாகக்கூடியது நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. அது மட்டும் இல்ல, பல விஷயத்துக்கு இது ஒரு நிவாரணமாக தான் இருக்கு. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு 3 சின்ன பொருட்களை வைத்து நம்ம இதை வந்து ஈஸியா செஞ்சிடலாம். ஒண்ணுமில்ல, ஒரு துண்டு பட்டை, அதுக்கப்புறம் 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் மட்டும் பச்சை கலர் ஏலக்காய் வேணாம், கருப்பு கலர் ஏலக்காய். இது நீங்க பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் கிடைக்குது. சும்மா ஒரு 50 கிராம் வாங்கி வச்சீங்கன்னாவே ஒரு 25 கிராம் வாங்கினா கூட போதுமானதான். ஏன்னா வந்து நிறைய கூட வாங்க தேவையில்ல ஏலக்காய்லாம். இதுக்கு நம்ம ஒரு ஏலக்காய் தான் போட போறோம் ஒவ்வொரு தடவையும். அதனால ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம், வாங்கி வச்சுக்கலாம். அப்ப ஒரு துண்டு பட்டை, 1 இன்ச்சுக்கு ஒரு துண்டு பட்டை, அதுக்கப்புறம் 2 கிராம்பு, அதுக்கப்புறம் கருப்பு ஏலக்காய் 1. இது 3 என்ன பண்ணுங்க, ஒரு கிளாஸ் தண்ணியில கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் இதை போடுங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் இதை போடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அதை பாயில் பண்ணுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் பாயில் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணுங்க, அதை வடிகட்டி அந்த தண்ணியை இருக்கு பாருங்க, நைட்டு தூங்குறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, நீ தூங்க போறோன்னா இதை குடிச்சிட்டு 1/2 மணி நேரத்துல படுத்து தூங்குங்க. இதை ரெகுலரா செஞ்சுவாங்க. உங்களுக்கு பலவிதமான ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைக்கும் இது வந்து ஒரு நிவாரணமா இருக்கும். முக்கியமா கால்வலி சம்பந்தமான பிரச்சனைகளை இது போக்கக்கூடியதா இருக்கும். இது இல்லாம இதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்துல நீங்க உடல் எடையை குறைப்பதையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதிகமாக உடல் எடை அதிகமா இருக்கவங்களுக்கு தான் வந்து கால்வலி வருது. நான் நார்மலா தான் இருக்கேன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்ல என்னுடைய BMI வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறவங்க உடல் எடையை குறைச்சுக்கோங்க. BMI அப்படிங்கிறது நம்மளுடைய ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஹைட், இப்ப ஒரு 5 அடி இருக்கிறவங்க இவ்வளவுதான் வந்து வெயிட் இருக்கணும், 5.25 அடி இருக்கவங்க இவ்வளவுதான் வெயிட் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும். அந்த அளவை என்ன பண்ணுங்க, நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். அப்படி இல்லாம அதிக வெயிட் போட்டீங்கன்னா கண்டிப்பா கால் பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும். எவ்வளவு நாள் தான் அது வந்து தாங்கும் உங்களுடைய வெயிட்டை யோசிச்சு பாருங்க. ஒட்டுமொத்த வெயிட் எங்க நிக்குது, கால்ல வந்து நிக்குது. எந்திரிச்சு நின்று பாருங்க, எந்த இடமுமே வந்து அதை சுமக்கல, கால் தான் சுமக்குது. அதனால வந்து அதை கொஞ்சம் கருத்தில் கொண்டு நம்ம அதிக வெயிட் இருக்கிறவங்க குறைச்சுவாங்க. இளம் வயதுல இருந்தே வெயிட் கம்மியா வைக்கணும், அளவா வச்சிருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பழக்கத்தை குடும்பத்துல கொண்டு வாங்க. நிறைய பேருக்கு அந்த பழக்கம்லாம் இல்ல. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு எல்லாம் முடிச்சு கடைசியில 45 வயசுல போய் நம்ம ஏதாவது ட்ரை பண்ணா நம்மளால உடம்பு குறைக்க முடியுதா, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா வந்து உடம்பு குறைக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய டயட்லயே இருக்கு. நம்மளுடைய சாப்பாட்டு மொத்த விஷயத்தையுமே மாத்தணும். அதோட சேர்ந்து எக்ஸசைஸும் செய்யணும். இது 2ம் செஞ்சாதான் வந்து மாறும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல இதெல்லாம் செய்ய சொன்னாவே கோவம் தான் வரும். சொல்றவங்களை பார்த்தா எரிச்சலா இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எங்க இருந்து எக்ஸசைஸ் எல்லாம் செய்ய முடியும்? அதனால யோசிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்தே உங்க குடும்பத்துல இந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. அதிகமா இன்னைக்கு ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு என்ன பண்றாங்க, உடம்பு இந்த மாதிரிதான் வந்து வளர்த்திடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து குறைக்கிறது கஷ்டமா இருக்கு. அதனால வீட்டுல இந்த பழக்கம் வரணும். வெயிட்டை குறைக்கிற மாதிரி வாக்கிங் ரெகுலரா வந்து பழக்கமா வச்சுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் நடங்க. மிதமா நடந்தா கூட போதும். சும்மா வந்து நாள் கணக்கா நடக்கணும், வெடுக்குன்னு நடக்கணும்னு அதுதான் அவசியம் இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 1/2 மணி நேரம் டெய்லி வந்து வாக்கிங் பண்ணுங்க. ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்காதீங்க. முக்கியமாக வந்து சிலர்லாம் வந்து மருமக வந்துட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மாமியார்லாம் வேலையே செய்யக்கூடாதுன்னு வேலை செய்யாம இருப்பாங்க. சீக்கிரமா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நோய் வந்துடும். நம்மளுடைய வேலை நாம செய்யும் போது என்ன ஆகும், நமக்கு நோய் இல்லாம நம்மளுடைய உடம்புக்கு அது எக்ஸசைஸா இருக்கும். தனியால எக்ஸசைஸ் செய்யறதுக்கு இங்க வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால உங்க வேலையை நீங்க செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து கால்சியம் மற்றும் விட்டமின் D இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. காலையில வெயில், அப்படி இல்லைன்னா சாயங்கால வெயில், ஏதோ ஒரு வெயில்லையாவது நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்ச நேரம் நடங்க. ஏன் சொல்றோம்னா அந்த வெயில்லயே விட்டமின் D உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்காக சொல்றோம். அப்ப அந்த வெயில்ல நமக்கு கிடைக்கக்கூடிய விட்டமின் D மிஸ் பண்ணாம நீங்க நடங்க. காலையில சாயங்காலம் மாடியில கூட போய் என்ன பண்ணலாம், நடக்கலாம். ஏதோ ஒரு நேரம் நீங்க எடுத்துக்கோங்க வெயில்ல வந்து போறது. அது இல்லாம விட்டமின் D ஃபுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி வந்து பால், பன்னீர் இதெல்லாம் வந்து கால்சியம் ரிச்சா இருக்கும். அதையெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்தாதான் நம்மளுடைய போன் ஸ்ட்ராங்கா இருக்கும். இளம் வயதுல இருந்தே நம்ம என்ன பண்ணுவோம், கால்சியம் எல்லாம் வந்து குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்கணும். இல்ல நம்ம இப்பதான் வந்து வயசாயிருச்சுனாலும் பரவாயில்ல, இனிமேலாவது நீங்க என்ன பண்ணுங்க, வேவிச்ச முட்டை எடுத்துக்கோங்க. இதெல்லாத்தையும் எடுத்துவாங்க. கீரை வகைகள், அதுவும் வந்து முடக்கத்தான் கீரையெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து கால் பிரச்சனைகளெல்லாம் வந்து தவிர்க்கக்கூடியது. அந்த மாதிரி வந்து கீரை வகைகள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து நம்ம சொன்ன மாதிரி முட்டை, பால், பன்னீர் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதிகமா கேஸ் ஏறக்கூடிய பொருட்களை தவிர்த்துக்கோங்க. கேஸ் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த கடலைப்பருப்பு சாப்பிடுறது, பட்டாணி, சுண்டல் சாப்பிட்டா சொல்லுவாங்க வயிறெல்லாம் கேஸா இருக்குன்னு. அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க தவிர்த்து கொண்டீங்கன்னா கால் வலிக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பெனிஃபிட்டா இருக்கும். ட்ரிங்க் டெய்லி நைட் வந்து தூங்குறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ரெகுலராவே குடிச்சிட்டு வரலாம்.